அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் எதிர்பார்த்த செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு செய்தியை அறிவித்திருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் மோதலான நிறைவுக்கு வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார். சமாதானத்துக்கு இருவர் உடன்பட்டிருக்கிறதாக செய்தியை அறிவித்திருக்கிறார். இருந்த பொழுதிலும் பாரிய ஒரு சேதம் அமெரிக்காவுக்கு இடம்பெற்றிருக்கிறது என்ற விடயம் தான் உண்மையான விடயம். கட்டாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் கடுமையான தாக்குதலை ஆரம்பித்திருந்தது. ஈரானிடம் ஏராளமான ஆயுதங்கள் இருக்கின்றன. நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லி வந்ததை போல ஒவ்வொரு விடயங்களும் நிகழ்ந்திருக்கின்றன என்ற அடிப்படையில் இப்பொழுது அமெரிக்க அதிபர் நிறைவுக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த 12 நாட்கள் போர் நிறைவுக்கு வந்திருப்பதாக சொல்கிறார். இந்த ஈரான் இஸ்ரேல் மோதலை 12 நாட்கள் போர் என்று பிரகடனப்படுத்துகிறார் ட்ரம்ப் அவர்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ட்ரம்பிற்கு வேறு வழி இல்லை. ட்ரம்ப் தான் இதை ஆரம்பித்தார். இந்த தாக்குதலை ஈரான் மிக கவனமாக கையாண்டு வந்தது என்பது மிக முக்கியமான விடயம். ஈரான் தனக்கான அணியை ரஷ்யாவாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம் உள்ளிட்ட தனக்கான அணியை பரிணமித்துக் கொண்டு ஐநாவிலும் மிக தெளிவாக ஈரான் சொல்லியிருந்தது. ஈரானின் பிரதிநிதி ஐநாவிலே மிக தெளிவாக சொன்னார், நாங்கள் தாக்குதலை ஆரம்பிக்கவில்லை, தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் ஆரம்பித்தது, நாங்கள் பதில் தாக்குதலை செய்கிறோம். மிக தெளிவான பிரகடனம். பாருங்க, ஈரான் வேற நாடுகள் போல உசார் மடமைத்தனமான உசார் மடையன் போல வார்த்தைகளை விடல. நாங்கள் பதில் தாக்குதலை எதிர்கொள்கிறோம், எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்ற விடயத்தை சொல்கிறோம். ஈரான் பார்த்தீங்கன்னா ஈரான்ல சும்மா இல்லை. ஈரான்ல நல்ல விஷயம் உள்ளாக்கள் இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஈரான்ல ஒரு பக்கம் ஈரான் தாக்குதலையும் மிக சாதுரியமாக கையாண்டது, அதே போல ராஜதந்திர பரப்பிலும் சாதகமாக கையாண்டது. தமிழர் தரப்பிலே நாங்கள் விட்ட சில தவறுகளாக ராஜதந்திர தரப்பில் தான் பிழையாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல ஈரான் ராஜதந்திர தரப்பை மிக தெளிவாக கையாண்டது. பார்த்தீங்கன்னு சொன்னா ஐநா அமர்வுல வடிவா சொன்னேன், ஈரான் தூதுவர் சொன்னார், நாங்கள் தாக்க இல்லை, நாங்கள் பதில் தாக்குதலைக்காக எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக தாக்குதலை மேற்கொள்கிறோம் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே அமெரிக்க ட்ரம்புக்கு எதிராக பல்வேறுபட்ட அழுத்தங்களும் அதிகரித்தில்லையிலே ஐநாவின் ஆணையாளர் குட்ரஸ் அவர்கள் ஒரு விடயத்தையும் சொல்லியிருந்தார். இந்த தாக்குதலானது கண்டிக்கத்தக்கது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார். இருந்தாலும் அமெரிக்காவை அவர் கடுமையாக சாடவில்லை. இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருந்தார். சர்வதேச நாடுகளும் இதற்கு எதிராக ஒரு போர்க்கொடியை தூக்கிய வண்ணம் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அமெரிக்காவுக்கு ஒரு வழி இல்லை. அமெரிக்கா பார்த்தது அடிச்சு பார்ப்போம். இப்போ ரோட்ல போக்குள்ள ஒருவர் வரியிலையோ இல்லை கொஞ்சம் சட்டிக்கிறன்னு சொன்னா ஒரு எளிமையாக போறவரால தட்டி பார்ப்பேன், என்ன மாதிரி அடிச்சுவா என்ன செய்யறான்னு சொல்லி. பெரும்பாலும் அப்படித்தானே, சண்டியன் ரோட்ல போகக்குள்ள கொஞ்சம் போதையில போகக்குள்ள ஆரம்பி தட்டுனா அவர் அடங்கி கொண்டு போகணும் தான் எதிர்பார்ப்பார் சண்டியன். திருப்பி அடிச்சாரண்டா மெல்லியால் சண்டியன் பயந்துருவார். அதே போல இப்போ அமெரிக்காட்ட எல்லாம் இருக்கு. ஆனா அமெரிக்கா நான் சொன்னதை போல அமெரிக்கா அடிக்காது அதிகமாக. ஏண்டா அமெரிக்கா தன்னை ஆயுதம் போறதோ தன்னை பொருள் செலவுகள் இடம்பெறுவதை அமெரிக்கா ட்ரம்ப் அங்க நினைக்கிற நடக்கிற இல்லை. ட்ரம்ப் நினைக்கிறது ஒருபோதும் நடக்கிறது இல்லை. ட்ரம்புக்கு கீழே நிறைய பேர் அதிகாரிகள் இருக்கணும். அவியல் சொல்ற தீர்மானத்தை தான் ட்ரம்ப் செய்கிறார். அப்ப அமெரிக்கா தனக்கு பொருள் செலவோ இல்லை ஆயுத செலவோ இல்லை ராணுவ செலவோ போறது அமெரிக்கா விரும்பாது. அமெரிக்கா மாமா வேலை பார்க்குற வேலை தான். என்னடா அடிக்க தனக்கு ஆயுதம் விற்கணும். இப்போ ஃப்ரீயா கொடுப்பார் ஒரு கட்டத்தில். பிறகு அமெரிக்கா என்ன செய்வாருண்டா, இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை ஃப்ரீயா கொடுக்க மாட்டார். அப்ப இஸ்ரேல் என்ன செய்ய வேணும், ஆயுதத்தை வேண்டத்தான் வேணும். அந்த விளையாட்டை தான் அமெரிக்கா காட்ட இருந்தது. ஈரான் சாதுரியமா கையாண்டது. ஈரான் சாதுரியமாக கையாண்டு இதை மிக திட்டமிட்டு தாக்குதலை மேற்கொண்டது. அமெரிக்காவுக்கு தெரியும், விட்டா இஸ்ரேலுக்கு கடுமையான சேதம் இருக்கும் என்ற ஆயுதத்தை தான் செலவழிக்கணும். நான் செலவழிச்சு பிரயோசனம் இல்லை இஸ்ரேலுக்கு. பார்த்தது ஒரு 2-3 அடி போட்டோன்னா பயந்துருவான் ஈரான். பயந்து என்னோட ஒப்பந்தத்துக்கு வந்துருவினம் என்று சொல்லி தான் அமெரிக்க ட்ரம்ப் எதிர்பார்த்தார். ஆனால் எதிர்பார்த்தது நடக்க இல்லை. ஈரான் 1-2 தளங்களையும் மிக புத்திசாலியமாக கையாண்டு இப்போ ஈரான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய நாளில் கட்டார்ன்ற முக்கியமான அமெரிக்க தளங்களை தாக்கியிருக்கு. அதில் அமெரிக்க தூதுவரவும் உள்ளதாக சொல்லப்படுகிறது. அதே போல் அமெரிக்காவுக்கு இன்னொரு பயமும் இருக்குது. என்னென்னு சொன்னால் ஈரான் ஒரு பயங்கரவாத தாக்குதலை தன்னுடைய பிரஜைகள் இருக்கக்கூடிய அமெரிக்காவாக இருக்கலாம், வேறு நாடுகளிலும் மேற்கொள்ளலாம் என்ற பயம் அமெரிக்காவுக்கு இருக்குது. ஈரான் நேரடியாக சில விடயங்களை செய்யாது, மறைமுகமாக செய்யும்னு நான் நேற்றைய காணொலியும் சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். இன்னும் இரு நாடுகளும் அறிவிக்க இல்லை. ஆனால் ஈரான் இதில் எப்படி இறுதி இடத்தை கையாள போகுதுன்னு கேள்வி இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் தாக்குதலுக்கு இஸ்ரேலில் அவ்வளோ ஆயுதங்களும் இல்லை. ஆனால் ஈரான் ஆயுதங்கள் இருக்கு. ஈரான் அதை வெளியே மெதுவாக தான் எடுக்குது. அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு அள்ளி கொடுக்கணும். அள்ளி கொடுத்தா அது அமெரிக்காவுக்கு இழப்பாக ஏற்படும். ஏன்னா அமெரிக்கா இலவசமாக தான் கொடுக்கணும். அப்ப வேற வழி இல்லாம ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிற 12 நாள் போர் முடிவுக்கு வருதுன்னு சொல்லி
அப்ப இதுக்கு ஈரான் பதில் சொல்லாதுன்னு தான் எதிர்பார்க்கிறோம். இஸ்ரேல் வந்து சில வேளையில சொல்லலாம் நாங்கள் தாக்குதலை நிறுத்துறோம்னு சொல்லி. ஆனா ஈரான் பதில் சொல்லாம தாக்குதலை மேற்கொள்ளாமல் இருக்கலாம். இதுதான் நடக்க போகின்ற விடயம். எது எவ்வாறு இருந்தாலும் மத்திய கிழக்கு போர் பதட்டம் என்பது மிக குறைந்த நாட்களிலே முடிவுக்கு வந்திருக்கிறது என்பதுதான் ஒரு சந்தோஷமான செய்தி. சில யூடியூபர்களுக்கு அது கவலையாகவும் இருக்கலாம், ஏன்னா செய்தி சொல்லிடாமல் போயிடும்னு சொல்லி கவலையாகவும் இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் ஆரம்ப காலத்திலிருந்து எதிர்பார்த்த விடயம் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது என்று சொன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா மாத்திரமல்ல, கட்டார்லேயும் சரி, இஸ்ரேல்லையும் சரி, அதே போல் ஈரான்லேயும் சரி, எல்லா இடங்கள்லையும் எல்லா மக்களும் இருக்கணும். இலங்கை மக்கள் இருக்கணும், தமிழர்கள் இருக்கணும், அதே போல் எல்லா நாட்டு மக்களும் இருக்கிற அடிப்படையில் இந்த பதற்றமானது பல்வேறுபட்ட எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதிலே தெளிவாக இருந்தோம். அதே போல் இந்த மோதல் நீடிக்கும் என்று சொன்னால் எரிபொருளுக்கான தட்டுப்பாடுகள், அதே போல் விலையேற்றங்கள், எரிபொருளுக்கு விலை கூடினால் மின்சாரத்துக்கு விலை கூடும், மின்சாரத்துக்கு விலை கூடினா சகல பொருட்களுக்கும் விலை கூடும். இந்த அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த ஒரு பிரேக்கிங் நியூஸ் போல தான் இந்த அறிவித்தல் இப்போ வந்திருக்கு. வந்து ஒரு 6 அல்லது 7 நிமிடங்கள்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த செய்தியை நாங்கள் உடனடியாக பகிர்ந்திருக்கிறோம். எல்லாரும் இந்த போர் முடிவுக்கு வர வேணும் என்று சொல்லி பிரார்த்திங்கோ. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் செந்தூரன்.